நல்ல காரசாரமான ஹெல்த்தியான கொத்தவரங்காய் வேர்க்கடலை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் நீக்கில வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தது சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல பொடிச்சிருங்க. இப்போ இதுல ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. நமக்கு மசாலா ரெடி. கொத்தவரங்காயை நல்லா கழுவிட்டு நாரெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ பிரஷர் குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். காய் கொஞ்சம் மூழ்க இருந்தா போதும். இப்போ பிரஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விடுங்க. விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் தானா அடங்கட்டும். காய் நல்ல பதமா வெந்திருக்கு. தருக்கு நேருக்கு நல்ல பதமா வெந்திருக்கு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரசத்துலயும் வெளியாவது சேர்த்துக்கலாம். இப்போ காய் தனியா வடிச்சு வச்சிருங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது கூட 4 பல் பூண்டை நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வதக்கிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் 1-2 சைஸுக்கு தகுந்தாப்புல நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்ல பொன்னிறமா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துருங்க. மிதமான தீயில வச்சு செய்யுங்க. மசாலா அடி பிடிக்கும். சிலர் இதை கடைசியா சேர்ப்பாங்க. நான் இப்பயே சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கிறேன். இப்போ வேக வச்ச காயை சேர்த்துருங்க. இதை நல்ல மிதமான தீயில நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இப்போ சேர்த்துருங்க. இந்த மாதிரி கிளறிட்டே வாங்க மிதமான தீயில. கலர் மாதிரி நல்ல பொன்னிறமா வரும். அந்த மசாலா கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகும். கடைசியா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான நல்ல காரசாரமான கொத்தவரங்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், மோர் குழம்பு கூட சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்க வியூஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.